இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஈரான், இஸ்ரேல் இந்த பிரச்சனை கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் இந்த சமயத்துல, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஒரு பிரஸ்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பேட்டி குடுக்குறாரு. அப்படி பேட்டி குடுக்கும்போது, அவர் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் காமனா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா, இவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த சமயத்துல சொல்றது மிக பெருமளவுல ஹைலைட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணம் ஈரான், அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள 2 தடவ அசாசினேட் பண்றதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல இவரு தரப்புன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ரிப்போர்ட்டரும் கேட்பாரு, "ஏங்க உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு?" சொல்லிட்டு, "ஆமா இருக்கு" அப்படின்னு இவர் சொல்லும்போது, மேலும் பதட்டங்கள கிளப்புது. ஒருவேளை அமெரிக்கா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆவாங்களா? அப்படிங்கிற பதட்டங்கள் வருது. அது மட்டும் இல்லாம, இப்ப அமெரிக்காவோட ஒரு ஸ்ட்ரைக் குரூப் யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப மிடில் ஈஸ்ட்ட நோக்கி திருப்பி வண்டி எடுங்கப்பா போலாம். அப்படிங்கிறத கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, யுஎஸ்எஸ் காரல் வின்ஸ்டன் அப்புறம் யுகேவோட ஹெச்எம்எஸ் பிரின்ஸ் வால்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கு. இப்போ புதுசா யுஎஸ்எஸ் நிமிட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா, இதோட வந்து இணையுது. இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த நிமிட்ஸ் எங்க இருந்தது அப்படின்னா, இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல இருந்துச்சு. அதாவது சைனாக்கு அகைன்ஸ்டா தடுத்து நிறுத்தலாம்னு சொல்லிட்டு. இப்ப அத வந்து வண்டி எடுக்க கிளப்பலாம். நம்ம மிடில் ஈஸ்ட்க்கே போலாம். இங்க தேவையில்ல போல இருக்கு அப்படிங்கிறது போல, அங்கிருந்து கிளப்பி வந்து பார்த்தா மிடில் ஈஸ்ட் கொண்டு வராங்க. இப்போ அமெரிக்காவோட பெரும்பான்மையான ஸ்ட்ரைக் குரூப் கேரியரே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல இருக்குன்னா, இப்ப மிடில் ஈஸ்ட், அரேபியன் சி, பெர்ஷியன் கல்ஃப். ஸோ இந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல இருக்கிறது. மேலும் மேலும் பதட்டத்த உருவாக்குது. ஒருவேளை அமெரிக்கா இறங்குவாங்களா? இல்ல ஈரான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ பிளாக் பண்ணும்போது, அமெரிக்கா அத தடுக்கிறதுக்காக அவங்களோட படைகள யூஸ் பண்ணுவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது மட்டும் தான் இந்த ஸ்ட்ரைக் குரூப் கேரியர் தானான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. அமெரிக்காலருந்து அதிக அளவுல விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி கார்கோவா இருக்கலாம். பல விமானங்கள் ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ராணுவ உபகரணங்கள் எடுத்துக்கிட்டு அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ அதிக அளவுல மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, விமானங்கள் யூரோப்ப நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஆல்ரெடி யூரோப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா உக்ரைன் சண்டை பிடிக்கிறதுக்காக அமெரிக்காவோட உதவிகள் கேட்டிருக்கிறாங்க. மேபி யூரோப் களமிறங்குவாங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம பேசாட்டுல எல்லா ஆயுதங்களையும் கொண்டு போய் குடுத்துருவோம். ஏன்னா முன்னாடியே குடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வால்வ் ஆகாம கொஞ்சம் விலகி நின்னுக்கலாம் அப்படிங்கிறது போல, ஏதோ ஒரு திட்டத்துல இருக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள் வருது. ஏன்னா அதுக்கப்புறம் ரஷ்யா கூட ஏன்பா நான் உக்ரைன்ல இருந்து வந்துடுறேன். நீ வந்து ஈரானுக்கு உதவாத அப்படிங்கிற ஏதாவது டீலிங் போடுவாரா ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது. சரி ஓகே. இப்ப நம்ம இஸ்ரேல், ஈரான் பிரச்சனைக்குள்ளேயே வருவோம். இப்ப இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான்ல கடுமையான தாக்குதல்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் ஏர் ஸ்ட்ரைக். அதுவும் ஈரானோட கேபிட்டலான தெஹ்ரான் பகுதி, திராஸ் பகுதி, கர்மான்ஷா பகுதி, அ பிரின் பிரின்ஷா பகுதி. ஸோ பேர் கொஞ்சம் கட்டாவல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டகேஷ் பகுதி, திபிரிஷ் பகுதி, ஹம்தான் பகுதி. ஸோ இந்த பகுதிகள்லாம் பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக்க வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல், ஈரான் மேல நடத்திக்கிட்டு இருந்தாங்க. குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு மேலயாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவா இருந்திருக்கலாம் பல பகுதிகள்லயும் ஈரான்ல அப்படிங்கிறாங்க. அதாவது அட்டாக் வந்து மிக பெரும் அளவுல தாக்குதலோட வீரியத்த அதிகப்படுத்திக்கிறாங்க இஸ்ரேல் அப்படிங்கிறது இந்த செய்திகள் மூலியமா நம்மளுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இஸ்ரேலோட ட்ரோன்கள் பக்கிர்ஷா அப்படிங்கிற ஒரு பகுதி தெஹ்ரானோட தெற்கு பகுதியில இருக்கு. ஸோ ஷஹர். ஸோ அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, டவுன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற போல செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. ட்ரோன்கள், மிசைல்கள் இது எல்லாமே. அது மட்டும் இல்லாம கிரவுண்ட் டூ கிரவுண்ட் மிசைலையும் இஸ்ரேல் தரப்புலருந்து ஏவுனதா இஸ்ரேல் தரப்புலருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ பல வகையான கம்பைன்டு ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஈரான் மேல இஸ்ரேல் செய்றாங்க. ஹெவியான இன்டென்சிட்டி இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அட் த சேம் டைம் ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, காம் ப்ராவின்சஸ். குவாம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராவின்ஸ். லைனா பார்க்கலாம். இந்த குவாம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா, ஆக்டிவா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது தெஹ்ரானோட தெற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ தெஹ்ரானோட தெற்கு பகுதியில அதிக அளவுல தெஹ்ரான சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள அதிக அளவுல ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இந்த குவாம் பகுதியில இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் என்ரிச்மென்ட் ஃபெசிலிட்டி ஃபார்டோல அடி விழுந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அங்க லார்ஜஸ்ட் மிசைல் பேஸ் இருந்திருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகளோட இருக்கும். ஸோ அந்த மிசைல் பேஸ் மேல வந்து பார்த்தா தாக்குதல் நடந்திருக்கு. இது தொலைதூரத்துல இருந்து பார்க்கும்போது, ஆ ஏன்னா அந்த ஏரியா குவாம் ப்ராவின்ஸ். ஸோ அந்த இடத்துல அடிபட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். பட் ஆனா அது ஒரு மிசைல் பேஸ், லார்ஜஸ்ட் மிசைல் பேஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அது மேல தாக்குதல் நடந்திருக்கு. வெடி விபத்துகள் நடந்திருக்கு. அதனால அங்க இப்போ தீப்பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிய வந்து அவ்வளவு ஈஸியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கிற முடியாது. இந்த ஃபார்டோ பிளான்ட்ட.
2வது அந்த ஃபார்டோ பிளான்ட்டுக்கு சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்திருக்கு. அதுவும் ரிக்டர் அளவுகோல்ல 2 பாயிண்ட் அளவு மெக்னிட்யூட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிருந்திருக்கு. அதுவும் இந்த குவாம் ப்ராவின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்டோவோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கு இல்லையா, அதிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவுல தான். இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா, அந்த ஃபார்டோவோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்கு குறி வச்சு தாக்குதல் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒருவேளை அங்க அதிக அளவுல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட மிசைல்கள் இருந்திருக்கலாம். அது மேல தாக்குதல் பண்ணிக்கலாம். என்னவா வேணா இருக்கலாம். ஆனா அந்த பிளான்ட், அந்த நியூக்ளியர் என்ரிச்மென்ட் பிளான்ட் மேல தாக்குதல் நடந்திருக்கானா? இல்ல. அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. தாக்குதல் பண்ணலாம். ஆனா இழப்புகள், சேதமடைய வைக்கிறதுங்கிறது கஷ்டம். அதுக்கான காரணம் என்ன? அது அவ்ளோ சீக்கிரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தாக்கி அழிக்க முடியாது. அத தாக்கி அழிக்கணும் அப்படின்னாலே, அதுக்கு எம்ஓஏபி அப்படிங்கிற பாம்புகள், அதாவது GBU-43Bங்கிற குண்டு தேவை இஸ்ரேலுக்கு. இந்த எம்ஓஏபிங்கிறது மேசிவ் ஆர்டினன்ஸ் ஏர் பிளாஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த குண்டுல கிட்டத்தட்ட 11 டன் TNT அளவுக்கான வெடி விபத்த வந்து பார்த்தீங்கன்னா, வெடிச்சதுன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ, அந்த அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்த முடியும். இந்த GBU-43B வகை குண்டுங்கிறது. ஸோ இந்த குண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அமெரிக்கா கிட்ட தான் இருக்கு. அது இஸ்ரேலுக்கு குடுத்தா தான் உண்டு. இல்ல அமெரிக்காவே அவங்களோட பாம்பர் விமானங்கள்ல கொண்டு வந்து டெலிவரி பண்ணா தான் உண்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் வீக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பெருமளவுல மிசைல் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளீட் பண்ணிடணும் ஈரான்ல. ஸோ அத பண்ணிட்டாங்க. இஸ்ரேல வச்சு பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அமெரிக்கா இது போல குண்டுகள கொண்டு போய் ஈரான் மேல போடுறதுக்கு அமெரிக்காக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பல அனலிஸ்ட்டுகளோட கவலையா இருக்கு. அமெரிக்கா ஈரானுக்குள்ள இறங்கிருவாங்களா? அப்படிங்கிற பதட்டங்கள் இதனால தான் வர ஆரம்பிச்சுருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபார்டோ விட்டுறலாம். அது மட்டும் இல்லாம நத்தான்ஸ் நியூக்ளியர் என்ரிச்மென்ட் ஃபெசிலிட்டி மேல தொடர்ந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப வரைக்கும் இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதுனால 224 பேர்த்துக்கிட்ட இறந்திருக்கிறாங்க ஈரான்ல அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட் ஈரானோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இருக்கிறாங்க இல்லையா, சோ அவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதாவது இந்த 224ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய இறப்பு விகிதம். அத மட்டும் நான் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 224ங்கிறது டோட்டலா ஓவராலா இந்த ஜூன் 13ல இருந்து இப்ப வரைக்கும் இறக்கக்கூடிய நபர்களோட கவுண்ட்ங்கிறது 224 இருக்கு. அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா, மக்கள் ஈரானோட தெஹ்ரான் பகுதியிலிருந்து தொடர்ந்து இவாக்குவேட் பண்ணும் பணியில இறங்கியிருக்காங்க. அதுக்கான காரணம் இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்க குறி வைக்கிறாங்க அப்படின்னா, இழப்புகள், சேதங்கள் பெருமளவுல இருக்கும். ஸோ அதுக்கு சேஃப்டியா இவாக்குவேட் பண்றாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஆனா டிராஃபிக் ஜாம்லாம் ஆயிட்டு இருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள் வருது. ஆனா இதே இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் பயந்து ஓடுறாங்க மக்கள் அப்படிங்கிற சொல்றாங்க. பயந்து ஓடுறோம் எது எப்படியோ அது அவங்க தரப்புல வந்து எடுத்துக்குவாங்க. பட் ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஈரான் கேபிட்டலான தெஹ்ரான் விட்டு காலி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ தாக்குதலோட விகிதம்ங்கிறது, வீரியம்ங்கிறது அதிகரிச்சிருக்கு. மேபி அது எஸ்கலேட் ஆகுதுன்னா, அணு ஆயுத போருக்கு வரைக்கும் போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இது கூடவே நேத்திக்கு பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன் பதிவுல. ஈரானோட அதிபர் மசூத் அவர்கள் சார் அவர் வந்து பாத்தீங்கன்னா, ஈராக்கு ஒரு சொல்லியிருந்தாங்க, ரெக்வெஸ்ட் வச்சிருந்தாங்க, டிமாண்ட். இஸ்ரேலோட ட்ரோன்கள், மிசைல்கள்லாம் வருது. அத நீங்க ஈராக்ல வச்சு டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஈராக் அத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டவுன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சில ட்ரோன்கள வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வருது. அது மட்டும் இல்லாம ஹெவியான ஏர் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் டிஃபென்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டயாலா ப்ராவின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவுல இருந்திருக்கு. இஸ்ரேலோட ட்ரோன்கள், மிசைல்கள்லாம் என்கேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப ஈராக் களமிறங்க ஆரம்பிச்சிருக்காங்களா ஈரானுக்கு ஆதரவா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா ஜார்டனோட ஏர் ஸ்பேஸ்லயே வச்சு இஸ்ரேலோட பயன்படுத்தி ஈரானோட ட்ரோன்கள்லாம் டவுன் பண்றாங்க இல்லையா? இப்போ ஈரான் ஈராக்கோட ஏர் ஸ்பேஸ பயன்படுத்தி ட்ரோன்கள், மிசைல்களை ஈராக்ல வச்சு டவுன் பண்றாங்க. ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அரபு உலக நாடுகள் ஒண்ணொன்னா வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்குள்ள குதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த மிரட்டல்கள் அப்படிங்கிறது போல வரும் இல்லையா? ஐடிஎஃப் தரப்புல இருந்து அதே போலதான் வர ஆரம்பிச்சிருக்கு. அது நாங்க ஈரான தொடர்ந்து நொறுக்கிக் கொண்டே இருப்போம். அதுவும் இவங்க ஹிஸ்புல்லா போல வீக்கா இருக்கிறாங்க. நாங்க எதிர்பார்த்ததை விட வீக்கா இருக்கிறாங்க. என்ன ஹிஸ்புல்லா கிட்ட மிசைல் கெப்பாசிட்டி இருந்ததுன்னா எப்படிக்கா அப்படித்தான் இருக்காங்க. இவங்களாம் ஒண்ணுமே இல்ல. அதனால நொறுக்கிக் கொண்டே இருப்போம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து வருது. தாக்குதலை வீரியப்படுத்துவோம் இதுக்கு மேலயும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப அடுத்தது ஈரான். இப்ப ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான அக்ராச்சி அவர்கள் இருக்கா இல்லையா? அவர் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அதை பார்த்தலாம். அதுக்கப்புறம் அட்டாக்கிங்ஸ் பார்க்கலாம். சோ அவர் தரப்புல என்ன சொல்லிக்கிறான்னா,
நாங்க நெகோசியேஷன்ஸ்க்கு வரோம். ஆனா இஸ்ரேல் அட்டாக்ஸ ஸ்டாப் பண்ணதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது போல அவரு தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இ இது இது வந்து மிக்ஸ்டான விஷயங்கள் இருக்கும். என்ன? ஏன்னா, இஸ்ரேல் தரப்புல இருந்து பார்க்கும்போது பாருங்க, பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லுவாங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கிறவங்க. இதே ஈரானுக்கு ஆதரவா இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா இப்ப எப்படி ரஷ்யா வந்து நெகோசியேஷனுக்கு வாங்க அப்படிங்கிற போல சொல்றாங்க. ஸோ அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதுவும் ஓப்பனா இருக்கணும். ஒரு சேனல் வந்து ஓப்பனா இருக்கணும். அப்பதான் அது பெருமளவுல எஸ்கலேட் ஆகாது. இல்ல வேற மாரியான விபரீதங்களை ஏற்படுத்தும். யுகேவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் செக்ரட்டரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பேசிட்டு இருந்தாங்க. நாங்கலாம் ரஷ்யா கூட எப்படி பேசிட்டு இருந்தோம் தெரியுமா? அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலாம் 10 நாளா பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாருங்க, பேச்சுவார்த்தையே எல்லாம் ரொம்ப தப்பா போச்சுன்னு உட்கார்ந்து ஃபீல் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதுபோலயும் வந்து பார்த்தீங்கனாலும் எடுத்துக்கலாம். 2 தரப்புல யார் யார் எப்படி பார்க்கணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆனா இப்ப இவரு தரப்புல இருந்து இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனா அமெரிக்காவும், ஈரோப்பும் தொடர்ந்து இந்த வரலாறுல ஏற்பட்டுட்டு இருக்கக்கூடிய மிக பெரும் அழுக்குக்கு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க நீங்க. இந்த பிழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வரலாற்று பிழை நடக்கிறதுக்கு நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க. ஈரோப், அப்புறம் அமெரிக்கா அப்படிங்கிறது போல இவரு தரப்புல இருந்து கண்டனங்கள் போயிருக்கு. ஏன்னா, அணு ஆயுத ஃபெசிலிட்டி மேலலாம் தாக்குதல் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அது பண்றாங்க அப்படின்னா, அது தப்பு. அதுக்கு துணை போகாதீங்க அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல இருந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஐஏஏவோட மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கு. ஸோ அந்த மீட்டிங்ல இந்த அக்ரஷன், இந்த அணு ஆயுத ஃபெசிலிட்டி மேல தாக்குதல் பண்றாங்க இல்லையா? அணு உலை ஃபெசிலிட்டீஸ், என்ரிச்மென்ட் ஃபெசிலிட்டீஸ் மேல தாக்குதல் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபெசிலிட்டீஸ்ல தாக்குதல் பண்றதுக்கு கண்டனங்கள் தெரிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறதாவும் சொல்லப்பட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஈரான், இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? நம்ம போன பதிவுல முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் மேல இஸ்ரேல் தாக்குதல் பண்ணது பார்த்தோம். இப்போ நம்ம ஈரான், இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்ணதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது டெல் அவீவ் பகுதி. இது சென்ட்ரல் இஸ்ரேல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் நடந்திருக்கு. மிக பெருமளவுல தாக்குதல். அந்த தாக்குதல்ல 12 நபர்களுக்கு மேல காயமடைஞ்சிருப்பாங்க. இதுதான் ஒரு நாள். இந்த நேத்திக்கு நடந்த ஒரு தாக்குதல்ல 12 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. சென்ட்ரல் இஸ்ரேல்ல மட்டும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம ஹைஃபாலயும் பயங்கரமான தாக்குதல். இது இஸ்ரேலோட வடக்கு பகுதியில இருக்கக்கூடிய அ பகுதி. ஹைஃபா. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான அட்டாக் நடந்திருக்கு. இதுல கேஸ் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் ஆயிருந்திருக்கு. இது நம்ம நேத்திக்கு பதிவிலேயே நம்ம பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம, இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இந்த ஹைஃபா பகுதியில இந்த மிசைல்கள இன்டர்செப்ட் பண்றதுக்கு ஃபெயில் ஆகுறது தெளிவா தெரியுது. 1 நாள், 2 நாள் இருந்துச்சு. இப்போ வர வர இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் பயங்கரமா வீக் ஆக ஆரம்பிக்குது. ஹெவியா வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஹெவியான அட்டாக் இதுக்கு மேல தான் இருக்க போது. அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைகளுக்கு வாங்க அப்படிங்கிறது போலயும் சொல்லலாம். இத அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா, இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். மிசைல்கள் லான்ச் ஆகுது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லேருந்து. ஆனா, அது லான்ச் ஆனதுக்கு ஈரான் ஏவக்கூடிய மிசைல போய் அது தடுக்கவே இல்ல. அது பாட்டுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்குகள் அடையுது. ஈரான் ஏவி விட்ட மிசைல்கள். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய விஷயம். அதிக அளவுல இழப்புகள் இஸ்ரேலுக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அது மட்டும் இல்லாம எலியாட் பகுதி வந்து இஸ்ரேலோட தெற்கு பகுதியில இருக்கு. அங்க பயங்கரமான தீ விபத்து நடந்து புகை மூட்டமா இருக்கு அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருது. அடுத்தது நிவட்டம் ஏர்பேஸ்ல இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸோட லான்ச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் ஆயிருந்திருக்கு. ஸோ நிவட்டம் ஏர்பேஸையும் ஈரான் தரப்பு வந்து டார்கெட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் லோட் ஆயிருக்கும். அதுவும் ஒரு வீடியோ பதிவு இன்னொரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். சில மிசைல்கள் வந்து பார்த்தீங்கன்னா பறக்குது. அதுலேருந்து லான்ச்சர்ஸ் வந்து லான்ச் ஆகுது. லான்ச் ஆன லான்ச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு வெடிச்சிருது. 2, 3 லான்ச் ஆனதுக்கப்புறம் அது வெடிச்சிருது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே வெடிச்சிருது. இது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தொடர்ந்து ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு இஸ்ரேல்ல அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. மேபி பேட்ரியாட்டா இருக்கலாமா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா இது போல விஷயம் உக்ரைன்லயும் நடந்திருக்கு. ஒரு வேளை பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா? அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இஸ்ரேல் என்ன மாரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க. அதுக்கு நடுவுல பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யெமன் ஹவுதீஸ் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க தரப்புல இருந்தும் இஸ்ரேல நோக்கி ஏவி விட்டுருக்காங்க. இந்த மிசைல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா சவுதியில இருக்கக்கூடிய அமெரிக்கா, இஸ்ரேலோட ஏர் ஸ்பேஸ்க்கு வெளியே வச்சு தடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகளும் வருது. அது பலமுனை தாக்குதலுக்கு இஸ்ரேல் உட்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பல நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு ஷீல்டா நிக்கிறாங்க. பல இடங்கள்ல இருந்தும் இஸ்ரேல நோக்கி போகக்கூடிய மிசைல்கள், ட்ரோன்கள இஸ்ரேலுக்குள்ளேயே போகாம தடுத்தரணும் அப்படிங்கிற பெருமளவுல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ. இந்த தாக்குதல் நடந்தது இல்லையா? இந்த ஒரு நாள் தாக்குதல்ல மட்டுமே இஸ்ரேல் தரப்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா,
5 நபர்கள் இறந்துட்டாங்க. 120 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. சோ இழப்பு அப்படிங்கிறது இருதரப்புலயும் இருக்கு. அதிகரிச்சுக்கிட்டு இருக்கே தவிர, அது எக்காரணத்த கொண்டு கம்மியாகல அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இப்படி இருக்கும் சூழ்நிலையில பேச்சுவார்த்தைக்கு போய் பிரச்சனைய முடிப்பாங்களா? இல்ல மிக பெரும் அளவுல இருதரப்புலயும் பிரச்சனைய எஸ்கலேட் பண்ணுவாங்களா? அப்படின்ற கேள்விகள். இப்போ ஈரான்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த ஈரான்குள்ள இந்த மொசாட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் மிக பெரும் அளவுல இழப்புகள ஏற்படுத்துறாங்க. உளவு தகவல்களா இருக்கட்டும், இல்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சூசைட் ட்ரோன்கள், ஒன் வே சூசைட் ட்ரோன்கள்லாம் யூஸ் பண்ணி அதிக அளவுல இழப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஈரானுக்கு. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மிசைல் பேஸ் மேலலாம் அவங்க தான் அட்டாக் பெருமளவுல பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுல ஒரு ஹை ஸ்பீடு சேஸ் படத்தெல்லாம் பார்ப்போம் இல்லையா? சோ அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, 2 வீலர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, மொசாட் ஏஜென்ட்ஸா அந்த ட்ரக்க வந்து பார்த்தீங்கன்னா தொரத்தி போய் புடிச்சிருக்காங்க. சோ இது ஒண்ணு தானான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஹைவேல இன்னொரு போலீஸ் பேட்ரால வந்து பார்த்தீங்கன்னா, இது போல வந்து புடிச்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இது போல வீடியோ பதிவுகள் வந்துகிட்டே இருக்கு. நம்மளும் சேனல்ல தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதிக அளவுல மொசாட் ஏஜென்ட்ஸா வளைச்சு ஈரான்குள்ள புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரான் மிக பெரும் அளவுல கோட்ட விட்டுருக்காங்க இந்த பிரச்சனையில அப்படிங்கிறது மட்டும் தெளிவா வருது. அது 2 ட்ரக் 3 ட்ரக்ன்றத கூட சொல்றாங்க. இந்த ட்ரக்குக்குள்ளலாம் அதிக அளவுல ட்ரோன்கள பதுக்கி வச்சிருக்காங்க. சோ அத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஈரான் தரப்பு வந்து இப்ப சுத்தி புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒன்ஸ் விட்டுட்டாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற பதட்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இதுதான் எஸ்கலேஷன். இது போல தாக்குதல்னால தான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டீஸ்க்குலாம் அதிக அளவுல டேமேஜ் ஏற்படுது. சோ ஈரான் அதுக்கான பிரிகாஷனரி ஆக்டிவிட்டீஸ்ல இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அடுத்தது ஈரான் தரப்புல இருந்து அட்வைஸ் போயிருக்கு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ்க்கு. எப்படி வந்து தெஹரானுக்கு அவங்க அட்வைஸ் குடுத்தாங்க இஸ்ரேல் தரப்பு வந்து. இப்ப ஈரான் இஸ்ரேலிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் குடுத்துருக்காங்க. இந்த மிலிட்டரி சைட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா கொஞ்சம் விலகி போயிருங்க உங்க நாட்டுல இருந்து. ஏன்னா நாங்க எல்லாத்தையும் டார்கெட் பண்ண போறோம் அப்படிங்கிறத அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது ஈரான், இஸ்ரேல்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள். பிரச்சனை ஓரளவுக்கு நம்ம இதுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.